ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் செய்யலாம். அவங்க தக்காளி சாதத்துக்கு மெயினே தக்காளி தான். அது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இது நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4, பூண்டு ஒரு 3, இதுமாரி அதுவும் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இது எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறோம், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், 2 கப்பு நம்ம வீட்டு சாப்பாடு ரைஸ் தான், பொன்னி ரைஸ் தான். நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அதே பாத்திரத்தில் ஒரு 6 கப் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கப் தண்ணி போட்டு அப்படியே ஊற வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இப்போது நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் நம்ம அந்த ரைஸ் குக்கரில் போடணும். ஸோ அதுக்கு ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க, சரிங்களா? எண்ணெய் லைட்டாக காயிட்டோம். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கடுகு, இது தாளிப்புக்கு வந்து கடுகு அப்புறம் சோம்பு 2 தான் போடணும், சரிங்களா? கடுகு லைட்டாக பொரிஞ்சோடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு லைட்டாக பொரிஞ்சோடனே வச்சதான் பச்சை மிளகா பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, சரிங்களா? போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக அப்படி வதங்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பச்சை மிளகா தான் இது காரத்துக்கு, நம்ம மிளகாத்தூள்லாம் போட போகிறதில்ல. ஸோ இதுமாதிரி தக்காளி சாதத்தில் நம்ம மிளகாத்தூள் போட்டு செய்யக்கூடாது. கலருக்கு வந்து மஞ்சத்தூள் மட்டும் தான் போடணும். அப்புறம் பச்சை மிளகா, அதிலே இந்த காரம் வந்துடும், சரிங்களா? சரி, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பூண்டும் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சரிங்களா? வெங்காயம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருவாங்க. வெங்காயம் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்குவோங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆக வேண்டாம், அது லைட்டாக நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுடலாம். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி, சரிங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து தக்காளி நல்லா குழன்னு எப்படி சொல்கிறது, நல்லா மேஷ் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சுருங்க, சரியா? நான் சொன்ன மாரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ சாதத்துக்கும் சேர்த்து இப்போயே உப்பு போட்டுருங்க, சரிங்களா? ஒரு 3 டீஸ்பூன் நான் உப்பு போடுறேன். சின்ன ஸ்பூனில் 3 டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா அப்படி சொல்கிறது குழைய வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நான் சொன்னேன்ல, இது காரம் கிடையாது, பச்சை மிளகாலே காரம் வந்துடும். ஆனால் பட் கலர் வேணும். அதுக்கு மஞ்சத்தூள் தான் கலரு, சரிங்களா? ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. இப்போ என்ன ஆகும், அப்படியே அந்த எண்ணெயில் இந்த கலர் வந்துடும். நம்ம ரைஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கொடுத்துரும், சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், அப்படியே மூடி வச்சிட போகிறேன், சரிங்களா? மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம், சரிங்களா? நல்லா இந்த டொமேட்டோ சாஃப்டாகி வரும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றுறோம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பாருங்கள் நல்லா மேஷ் ஆகிடுச்சு, சரிங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஊற்றிட்டு திருப்பி என்ன பண்ணணும், மூடி வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும், சரிங்களா? அது வரைக்கும் அதை மூடி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி லைட்டாக சுண்டி அந்த மசாலா பாருங்கள் நல்லா கலையாக வந்துடுச்சு, சரிங்களா? இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம இந்த இதில் வச்சுருந்தால குக்கர் பாத்திரத்தில் அதில் அப்படியே கொட்டிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாரி இந்த அரிசி ஊற வச்சோம்ல அந்த பாத்திரத்தில் அப்படியே அதை கொட்டிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுட்டேன், சரிங்களா? ஸோ குக்கர் மூடிட்டு குக் மோடில் வச்சுட்டேன், அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். அதுவும் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம முட்டை பெப்பர் ரோஸ்ட் செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் செஞ்சது அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன், சரிங்களா? அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டாக காயிடும். எண்ணெய் லைட்டாக காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், சரிங்களா? ஒரு 4 முட்டைக்கு அந்த அளவு
4 முட்டை நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அதுவே இந்த அளவு போட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த முட்டைக்கு தேவையான உப்பு, சரிங்களா, ஒரே டீஸ்பூன் உப்பு போடுறேன், போதும். போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் பெப்பர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா, இது வெறும் பெப்பர் கிடையாது, பெப்பர் அண்ட் சீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி போட்டு லைட்டாக இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த பெப்பர் எண்ணெயில் கலந்தோடனே ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த முட்டை, பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அப்படியே போட்டுட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயில் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சரிங்களா, அந்த பெப்பர் ஃப்ளேவர் எல்லாமே அந்த முட்டையில் இறங்கிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லா சூப்பர் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஓகே, வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சாதம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெஷர் குக்கரில் ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழையாமல் நல்லா நம்ம ஊற்றின தண்ணி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. சரிங்களா,